இலங்கையினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் நமல் ராஜபக்சே உடைய நண்பர் அர்ச்சுனா அவர்களே, உங்களுக்கு வணக்கம். உங்களிடம் சில விடயங்களை குறிப்பிடலாம் என்று வந்திருக்கின்றேன். நீண்ட காலமாக நீங்கள் காணொலிகளை பகிர்ந்து வருகின்றீர்கள். அதிலே கூடிய காணொலிகள் மிக மிக சர்ச்சையை ஏற்படுத்திய காணொலிகளாக இருந்தது. அந்த நாட்களிலே அது சம்பந்தமாக நாங்கள் கண்டுகொள்ளவில்லை, அலட்டிக்கொள்ளவில்லை. நினைத்து வேதனைப்பட்டிருக்கின்றோம், வெட்கப்பட்டிருக்கின்றோம். ஆனால் இப்பொழுது கவலையாக இருக்கின்றது. என்னென்னு சொன்னால், ஒவ்வொரு ஈழத்தமிழர்களும் உங்களுடைய விடயத்திலே கவனம் எடுத்திருக்க வேண்டும் என்கின்ற வகையிலே அந்த கவலை தோன்றியிருக்கின்றது. ஏனென்று சொன்னால், இப்பொழுது நீங்கள் எங்களுடைய நாட்டிலிருந்து இந்தியாவுக்கு சென்று செய்த வேலை என்பது மிகவும் அருவருக்கத்தக்க வேலையாக எல்லோராலும் பார்க்கப்படுகின்றது. அது தமிழகத்திலும் சரி, ஈழத்திலும் சரி, புலம்பெயர் நாடுகளிலும் சரி மிக கேவலமாக பார்க்கப்படுகின்றது. அதற்கு மேலால் பிரபல்யமான ஊடகவியலாளர்கள், தமிழ்நாட்டு மக்கள், அறிஞர்கள் என உங்களை நாயேபி என்று பேசுகின்ற ஒரு நிலைப்பாட்டை உருவாக்கி இருக்கின்றீர்கள். அது ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையிலே வெட்கி தலைகுனிகிற ஒரு நிலைப்பாடாக இருக்கின்றது. அவர்களுக்கு தெரியும், ஈழத்தமிழர்களை பற்றி அவர்களுக்கு தெரியும். ஆனால் உங்களை பேசுகின்ற பொழுது அது உங்களுக்கு எப்படி இருக்கின்றதோ என்று தெரியவில்லை, எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கின்றது. ஆனால் இவைகளுக்கு எல்லாவற்றுக்கும் அப்பால் ஒரு சூட்சுமமான ஒரு காரியத்தை அங்கே செய்துவிட்டு வந்திருக்கின்றீர்கள். அது இதுவரைக்கும் வலைத்தளங்களிலே வந்ததில்லை, யாரும் அதை கண்டுகொள்ளவில்லை என்று நினைக்கின்றேன். நீங்கள் தமிழக முதல்வருக்கு ஆலோசனை கூறியிருக்கின்றீர்கள், அறிவுரை கூறியிருக்கின்றீர்கள், அவர்களிடம் வேண்டுகோளும் விடுத்திருக்கின்றீர்கள். நீங்கள் வேண்டுகோள் விடுத்த விடயம்தான் அங்கே மிக முக்கியமானது. அதாவது, ஈழம் சம்பந்தமாக நீங்கள் அவசரப்படாதீங்க அண்ணா, அங்கே எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் அமர இருந்து யோசித்து செய்தால் போதும், இப்பொழுது அவசரப்பட்டு விடாதீர்கள் என்று பல தடவைகள் அந்த காணொளியிலே நான் பார்த்தேன். ஈழத்திலிருந்து தமிழ் கட்சிகள் தலைவர்கள் உங்களோடு தொடர்பு கொள்வார்கள். அவர்களுடைய வசனங்களுக்கு நீங்கள் வசப்பட்டு விடாதீர்கள், நீங்கள் மிக அவதானமாக நகர வேண்டும். ஏனென்றால் நான் ஒரு வருஷம் அரசியலில் இருக்கிறேன். நீங்கள் ஒரு வருஷம் அரசியலில் இருந்து என்ன செய்துட்டீங்க? நிறைய கதைச்சு நிறைய பிரச்சனைகளை தோற்றுவித்ததை விட என்ன விடயத்தை செய்து விட்டீர்கள்? நான் கேட்கின்றேன், இதற்கு பின்னணியாக இருக்கக்கூடிய காரணம் என்ன? சில வேளை 8 கோடிக்கு முதல்வரான தலைவர், தமிழக முதல்வர் ஈழம் சம்பந்தமாக, முள்ளிவாய்க்கால் சம்பந்தமாக, இனவழிப்பு சம்பந்தமாக ஏதாவது கதைத்து விடுவாரா, ஏதாவது அறிக்கை விட்டு விடுவாரா என்கின்ற பயம் உங்களுக்கு ஏற்பட்டு விட்டதா, அல்லது உங்களுடைய அந்த கூட்டத்துக்கு ஏற்பட்டு விட்டதா? இது சம்பந்தமாக எல்லோரும் கூடி கதைத்தீர்களா? அந்த 18 காலப்பகுதிக்கு முன்பே அங்கே போய்விட்டீர்கள். நீங்கள் அங்கே சென்று ஈழம் சம்பந்தமாக முதல்வர் அண்ணா இதையும் கதைத்து விடாதீர்கள் என்று சொல்லி கேட்டிருக்கின்றீர்கள். ஏனென்றால் 8 கோடிக்கு மேற்பட்ட மக்களின் முதல்வராக இருக்கக்கூடியவர் ஒரு அறிக்கையை விட்டுவிட்டால், அவர் கதைத்து விட்டால், அது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட விஷயமாக உலக மக்களிடம் அது சென்று விடும் என்கின்ற அந்த பயம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. உங்களுடைய நிகழ்ச்சி நிரலிலே அது சரியாகத்தான் திட்டமிட்டு இருக்கின்றீர்கள். இது ஒரு பக்கா பிளான் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. அந்த வகையிலே முதல்வரிடம் நீங்கள் கேட்டிருக்கின்றீர்கள். இது இங்கே ஹைலைட் ஆக வேண்டிய ஒரு விடயம். ஏனென்றால் தமிழக முதல்வரிடம் எங்களுடைய ஈழம் சம்பந்தமாக நீங்கள் எதுவும் செய்துவிடார்கள் இப்போதைக்கு என்று கேட்டிருக்கின்றீர்கள். ஒரு விடயம். அடுத்த விடயம், சீமானண்ணே அவர்களை பற்றி மிக அவதூறாக பேசியிருக்கின்றீர்கள். சீமானண்ணே எங்களுடைய தேசிய தலைவர் அவர்கள் இறுதி நேரத்தில் அவரை அழைத்து கதைச்சவர். அந்த மனுஷன் அந்த காலத்திலிருந்து இன்று வரைக்கும் தமிழ் தேசியத்தை பேசிக் கொண்டிருக்குது. அப்ப அண்ணன் என்ன கதைச்சவர்? பிறகு சூசி அண்ணன் டெலிபோன்ல கதைக்கும் பொழுது, அதுல ஒரு தம்பியிட்ட கதைக்கும் பொழுது சொல்றாரு, சீமான் அண்ணன் என்று சொல்லி இருக்கிறோம், சீமான் அண்ணன் கொண்ட நடத்தோணும் என்று சொல்லியிருக்கேன். இங்க யாரையும் கை காட்டில்லை, அவர் ஈழத்திலையும் கை காட்டில்லை, புலம்பெயர் நாட்டிலையும் அவர் கை காட்டில்லை. எஸ் ஒன்னு சொல்லியிருக்கிறார், சூசி அண்ணன் சொல்லியிருக்கிறார். சூசி அண்ணன் அன்னைக்கு மிகவும் நெருக்கமானவர். அப்ப அண்ணன் சூசி அண்ணன் ஒரு வாய்ஸ் விடுறாருன்னு சொன்னால் அதுல ஒரு உள்ளார்ந்த ஒரு ஆதாரமான விஷயங்கள் இருக்கும். அந்த வகையில தலைவர் கூப்பிட்டு சந்திச்ச ஒருத்தர் இன்றைக்கு அந்த வேலையை சரியாக செய்து கொண்டிருக்கிறார், தனிச்சு செய்து கொண்டிருக்கிறார், அவருடைய கொள்கையோட நின்று செய்து கொண்டிருக்கிறார் என்றால் அவரை நீங்களையும் பேசுறீங்க. நீங்கள் தேசிய தலைவர் கடவுள் என்றீங்கள். தேசிய தலைவர் சொன்ன விடயத்தை அவர் செய்து கொண்டிருக்க ஏன் அவரை பேசுறீங்க? அவரை காசு கொடுத்தது, ஆமை கொடுத்தது, ஆமை சாப்பிட்டது, எங்களுடைய முகாம்கள் சிலவற்றில் பாம்பு சாப்பிட்ட நிகழ்வுகள் இருக்கு, தவளை சாப்பிட்ட நிகழ்வுகள் இருக்கு. இப்படியெல்லாம் ஏராளமான இறைச்சிகள், என்ன இறைச்சியும் சாப்பிடலாம்.
அப்போ அன்னையோட சாப்பிட்டது என்று சொன்னது, அண்ணன் என்ன சாப்பாடு கொடுத்தன்றது பெரிய ஹைலைட் ஆக்க வேண்டி அதில் உள்ளார்ந்த விஷயம் என்ன. நிறைய பேர் சொல்லியிருக்கணும், நாங்கள் அன்னையோட இருந்து சாப்பிட்னாங்கள் என்று சொல்லியிருக்கணும். எங்களுக்கே சொல்லியிருக்கோம். நாங்களும் நிறைய நிகழ்வுகளில் நிறைய சந்தர்ப்பங்களில் அன்னையோட நாங்களும் சாப்பிட்ருக்கோம். ஆனால் இது வரைக்கும் நாங்கள் சொன்னதில்லை. சில பேர் சொல்லியிருக்கோம் தனக்கு தோசை சுட்டு கொடுத்தவர், சில பேர் சொல்லியிருக்கணும். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் நீங்கள் சீமான் அண்ணை தாக்குவதற்கான விடயமும் உங்களோட நிகழ்ச்சி நிரலில் இருக்கக்கூடிய ஒரு விடயம். ஏனென்றால் இந்தியாவுக்கு போய்க்குள்ள ஒன்று தமிழக முதல்வர்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்க வேணும். இந்த விஷயத்தை, அதாவது ஈழத்தமிழர்கள் சம்பந்தமாக ஒன்று கதைக்க வேணாம்ன்றது. அடுத்தது அங்கே ஈழ தேசியத்தை பற்றி கதைக்கிறவரை அடித்து நொறுக்கணும். இதுதான் உங்களோட இது. கடைசியாக ஒன்று செய்யலாட்டி நான் சுடுவேன்னு சொல்லியிருக்கேன். சுடுறதுக்கு முதல் எங்களை ஒருக்கா சந்திச்சுட்டு சுடுங்க. நீங்கள் நீங்கள் ஆனால் நாங்கள் இருக்கிற பகுதியிலிருந்து மிக தூரமான இடங்கள்ல தான் நீங்கள் சந்திச்சு கொண்டு போனீங்க. ஆனால் நாங்கள் ஒன்றும் செய்ய போறதில்லை. நீங்கள் எங்களையும் சந்திக்கலாம். எங்களை சந்திச்சோம்னு சொன்னால் நாங்கள் உங்களுக்கு அறிவுரை சொல்லலாம், ஆலோசனை சொல்லலாம். ஆனால் உங்களை மாதிரி நீங்கள் விஜய்க்கு சொன்ன மாதிரி இல்லை. நாங்கள் நல்ல ஆலோசனைகள் சொல்லாமே. நாங்கள் நீண்ட காலமாக நாங்கள் அரசியல் துறைக்குள்ள நாங்கள் பணியாற்றி இருக்கிறோம். உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும், மிக முக்கியமான விஷயம். எங்களுடைய தேசிய தலைவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கினவர். அது உருவாக்கப்பட்டு தேர்தல் களத்தில் நின்ற பொழுது எங்களில் சிலரை பேச்சாளர்களாக யாழ் மாவட்டத்துக்கு அனுப்பியிருந்தார். அதில் பூனாக்களில் நாங்கள் பாலகுமார் அண்ணன், பெரா அண்ணன், தினேஷ் அண்ணன், ரமேஷ் அப்பா, கந்தம்மான், ஆண்டனி, நான். இதுக்குள்ள நான் சொல்ற விஷயத்துக்கான ஆதாரம் தினேஷ் அண்ணையும் ரமேஷ் அப்பாவும் இப்போ கனடாவில் இருக்கணும். காந்தரவன் அறிவிச்சொலைக்கு பொறுப்பாக இருந்தவர் ரமேஷ் அப்பா, இளநாத்துக்கு பொறுப்பாக இருந்த தினேஷ் அண்ணன், இவள் இப்போ உயிரோட இருக்கணும். அப்படி போகின்ற பொழுது அண்ணன் ஒரு விஷயத்தை வலியுறுத்தி இருந்தார். நீங்கள் அங்க போய் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஏன் உருவாக்கப்பட்டது, அதனுடைய தேவை என்ன, அதனுடைய அவசியம் என்ன, மற்றது எங்களுடைய நாட்டினுடைய விடுதலை, மக்களுடைய வாழ்வாதாரம், மக்களுடைய விடுதலை, எங்களுடைய உரிமை, இவைகள் சம்பந்தமாக கதையுங்கோ. அங்க போய் மாற்று கட்சிகள், அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ள உள்வாங்கப்படாத கட்சிகள் அல்லது இணையாத கட்சிகள், அந்த கட்சிகளுடைய தலைவர்கள், அவர்களை பற்றி நக்கல் அடிக்கிறது எதுவுமே வேணாம்னு சொல்லி அந்த அந்த விடயங்கள் எதையுமே நீங்கள் தொட வேண்டாம், அதை நீங்கள் உச்சரிக்க வேணாம் என்று சொல்லி நீங்க யோசிச்சு பாருங்கோ. நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தேர்தல் பிரச்சாரத்துக்காக அங்க போறோம். எங்கள்கிட்ட சொல்லிவிடப்பட்ட விஷயம் இதுதான். நீங்கள் மற்றவர்களை பற்றி கதைக்க வேண்டாம், எங்கட விஷயத்தை மட்டும் கதைச்சு போட்டு வாங்க. ஏனென்றால் நீங்கள் புலிகளினுடைய குரலாக போறீங்கன்னு சொல்லி. அப்ப எங்களுக்கு எதிராக அல்லது இந்த ஈழ விடுதலைக்கு எதிராக துணை ராணுவ குழுக்களாக இயங்கியவர்களை கூட அன்னை எந்த இடத்திலையும் கொச்சப்படுத்தி எங்களோட கதைக்க இல்லை. அவர்களை கொச்சப்படுத்தி கதைக்க வேணாம் என்று சொல்லித்தான் சொல்லி இருந்தவர். அப்படி இருக்கும்போது நீங்கள் தமிழ் தேசியத்தை பேசுகின்ற, தமிழ் தேசியத்தை கொண்டு காவுன்ற, தமிழ் தேசியத்துக்காக அல்லம்புகள் முளைக்கின்ற கஜேந்திரகுமார், கஜேந்திரன், மற்றது ஸ்ரீதரன், மற்றது சீமான் அண்ணன், இவர்கள் சம்பந்தமான ஒவ்வொரு மக்களுக்கும் இருக்கக்கூடிய விழிப்பு, தெளிவு சம்பந்தமாக ஒவ்வொருத்தர் பரப்புரைகளை மேற்கொள்வார். அவர்கள் விமர்சனங்களை வைப்பார். விமர்சனங்கள் வைக்கலாம். அதாவது விமர்சனம் என்கின்ற பொழுது அது ஆரோக்கியமான விமர்சனங்களை வைக்க வேண்டும், வைக்கின்றார்கள். அது கஜேந்திரகுமார் தொடர்பாக இருக்கலாம், கஜேந்திரன் தொடர்பாக இருக்கலாம், ஸ்ரீதரன் தொடர்பாக இருக்கலாம், அல்லது சீமான் தொடர்பாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் வசைபாடுகின்ற மாதிரியான அந்த சொற்றாடல்கள் மிக மிக மோசமானது. மேலும் நீங்கள் செய்ய வேண்டிய உங்களுடைய வேலையை சரியாக செய்யுங்கள். நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் என்று உங்களை கொஞ்சம் மக்கள் தெரிவு செய்திருக்கணும். அந்த மக்களுக்கு ஆன நீதி அந்த மக்களுக்கு கிடைச்சிருக்கா? இப்போ உதாரணத்துக்கு இன்று வரைக்கும் காணிவிடப்படையில்லை. நல்ல ஆட்சிகள் நடந்தது, அதுக்கு பிறகு நல்ல ஜனாதிபதி வந்துட்டாரன்றீங்கள். இப்ப வடக்கு கிழக்க நீதிமன்றத்தில் போட்டு பிரிச்ச ஜனாதிபதி நல்ல ஜனாதிபதி என்றீங்க. கேவி வேப்பன முள்ளிவாய்க்காலுக்கு பாவிங்க கொண்டு போராட்டம் நடத்தின ஜனாதிபதி அன்றவர் நல்ல ஜனாதிபதி என்றீங்க எல்லாரும். அப்ப இதுகள் எல்லாவற்றையும் நீங்கள் பார்க்க வேணும், கதைக்க வேணும், இதுக்காக போராட வேணும். நீங்க போராடலாம், உண்ணாவிரதம் இருக்கலாம், ஊர்வலம் நடத்தலாம். இப்ப காணி கொடுக்கலன்னா ஊர்வலம் நடத்தலாம். அங்க குருந்தூர் மேல, வெடுக்குநாரி மேல, அங்கால தாந்தாமல் என்று எல்லாம் பிடிக்கப்படுது. எல்லாம் இன்று வரைக்கும் மக்களுடைய வாழ்வாதாரம் பிரச்சனையாத்தான் இருக்கு. எனவே அதுகளை கதையுங்க. அதுகளை கதைக்கிறத விட்டுட்டு இதுகளை கதைக்காதீங்க. தயவு செய்து நிப்பாட்டுங்க. அதிக பிரசங்கித்தனமா செயற்படாதீங்க. நன்றி.